அந்த 49 சாலைகளில் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட சாலைகள் 10. தமிழகம் முழுவதும் 364. இந்த விவரம் இல்லைங்க, என்ன வேணும் உங்களுக்கு? கேள்வி கேளுங்க. நீங்க இவ்வளவு முன்னாள் அமைச்சர், நீங்க எல்லா அனுபவம் உங்களுக்கு இருக்கு. டைரக்டா கேள்வி கேளுங்க. இல்ல இப்படிப்பட்ட விவரங்கள்லாம் அரசுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். வினாக்கு வந்துருங்க, என்ன வேணும்? 49 சாலைகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எடுக்கப்பட்டதாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு எடுக்கப்பட்ட சாலைகள் 10 என்பதை இங்கே பதிவு செய்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஜவ்வாதுமலை பகுதியில் உள்ள கலசப்பாக்கம், செங்கம் சட்டமன்ற தொகுதிகளில் 10 சாலைகள் 37.69 கிலோமீட்டர் நீளத்திற்கு 22.68 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த சாலைகளை எக்ஸ்போர்ட் கமிட்டி மாநில தர மதிப்பீட்டு குழு மேற்கண்ட சாலைகளை ஆய்வு செய்த பின்பு மலைப்பாங்கான ஆறு ஓடைகள் நிறைந்த பகுதி என்பதால் மேற்கண்ட நிதியில் இந்த சாலைகளை பராமரிக்கவும் தரம் உயர்த்தவும் இயலாது என்று கருத்துரை தெரிவிப்பதாக அறிகிறேன். எனவே சாலைகள் மழை மற்றும் வெள்ளப்பெருக்குகளை தாங்கும் முகமாக இருக்க வேண்டுமானால் சாலைகளுக்கு இடையே சிமெண்ட் சாலைகள், சிறு பாலங்கள், தடுப்பு சுவர்கள் அமைத்தால் மட்டுமே சாலைகள் தரமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். என்பதால் மேற்கண்ட அரசாணை வெளியிட்ட பிறகு தற்பொழுது அந்த அரசாணை நிலுவிலே இருக்கிறது. அந்த நிலுவையிலே இருக்கின்ற அரசாணைகளுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த வனத்துறையின் மூலமாக அனுமதி அளிக்கப்பட்டு உடனடியாக சார்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் இங்கே பதில் சொல்றதுனா சொல்லலாம். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர், மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அக்ரி கிருஷ்ணமூர்த்தியுடைய லெட்டர் பேடில் நான் பார்த்தேன். அவர் இடம் மாறி இருக்கிறார், அங்கே படம் மாறவில்லை என்பதுதான் பார்த்துக்கொள்ள. மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் கொடுங்க. மாண்புமிகு வனத்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னவர், மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த படத்தை பார்த்த லெட்டர் பேட் உங்களுக்கு பின்னால் பார்த்தோம். ஓபிஎஸ் உடைய படம் அங்கே இருக்குது. இன்டெல்லாம் போட்டல, அங்கே இடம் மாறி இருக்கிறார், ஆனால் படம் மாறவில்லை என்பதுதான். வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. வேணாம், உட்காருங்க. லைட்டர் வெயில் எடுங்க, ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கோங்க சில விஷயங்களை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,